ப்ரொமோஷன் ஆயிருக்காரு. ஸோ ஐயா தெரியும் உங்களுக்கு சரியா, சத்யவேல் சார் அவர் வந்து உங்களுக்கு தெரியும் பிஹெச்டி டாக்டர், அவர் பர்ஃபெக்டாக உங்களுக்கு எடுப்பாரு. அக்கு வேற அவங்க பாடியை பிடிச்சி காட்டுவார், அந்த அளவுக்கு தரமாக இருக்கும். ஸோ அவங்க வந்து காயத்ரி சரியா, ஸோ அவங்களும் ஜூனியர் அசிஸ்டண்ட்டாக இருந்து இப்போ குரூப் 2 சர்வீஸில் போயிருக்காங்க. ரீசெண்ட் எக்ஸாமினேஷன் கிளியர் பண்ணி தான் மூவ் ஆயிருக்காங்க. ஸோ இவங்க எல்லாருமே அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸையும் என்னன்றதையும் உங்களுக்கு தெளிவுபட சொல்லுவாங்க. நீங்கள் அதை ஃபாலோ பண்ணி எப்படிலாம் படிக்கலாம், என்ன பண்ணலாம், நாம் என்னென்னலாம் ஏற்கனவே மெத்தடை ஃபாலோ பண்ணோம், எவ்வளோ இவங்களாம் நாங்கள் கஷ்டப்படுத்தி இந்த இடத்துக்கு வர வச்சுருக்கிறோம். புரியுதா இல்லையா? எப்படின்னா கிளாஸுக்கு வர்றதுன்றது ஒரு பெரிய டாஸ்க்கு, உண்மையா இல்லையா? டெய்லி வரணும், நமக்கு நிறைய பிரச்சனை இருக்கும், காசு இருக்காது, வந்து இங்கே வந்து உட்காரணும், இவங்க சொல்கிற மெத்தடெல்லாம் ஃபாலோ பண்ணணும், இவங்க சொல்கிற ஒவ்வொன்றையும் ஃபாலோ பண்ணலாம். அதுக்கு ஒரு ஆள் திட்டுவான், அதை திட்டுறதை தாண்டி அதெல்லாம் பண்ணிட்டு போனால் டெஸ்ட் எழுதணும். டெஸ்ட்டில் மார்க் வரலாம், அவர் பேசுவார். மார்க் எடுக்கலையா என்ன பண்ணுறப்போ ஈவன் நீங்கள் இம்போசிஷன் வரல, அப்போ இம்போசிஷன் மெத்தடெல்லாம் வச்சுருந்தேன் நான், இம்போசிஷன் வச்சுருந்தேன். இப்போ நீங்கள் 2 டெஸ்ட் எழுதுறீங்களா 3 எனக்கு தெரியல, 2 எழுதுறீங்க, 200வே டபுளாக கூட வச்சுருக்கேன், காலையில் 200 மதியம் 200 கூட வச்சுருக்கேன். ஸோ அப்போ என்ன ஸ்ட்ராட்டஜினாலும் மாறிட்டு இருக்கும், நான் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக வரக்கூடாதுன்னு நினைக்கிறேன், பார்த்துக்கலாம். ஸோ அப்போ அந்த அளவுக்கான செயல்பாடுகள் எல்லாத்தையும் உங்களுக்கு மாறி தருவோம். ஸோ அவங்க என்னென்னலாம் இதில் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கூட நம்ம இது பண்ணாங்க, எப்படி அவங்க இந்த சர்வீஸ் அட்டைன் பண்ணுறாங்கன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் காயத்ரி வந்து பேசுவோம் சரியா? ஓகே, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் காயத்ரி. 2022 பாஸ் அவுட் ஆனேன். படித்தது வந்து பிஎஸ்சி மேத்தமெட்டிக்ஸ். இன்ஸ்டியூட் வந்து ஜாயின் பண்ணது 2022 அக்டோபரில் ஜாயின் பண்ணேன். என்னோட இந்த ப்ரிப்பரேஷன் ஜேர்னியே இந்த இன்ஸ்டியூட்டில் படித்தது வெறும் 8 மந்த்ஸ் தான். ஆனால் அந்த 8 மந்த்ஸில் நான் கிளியர் பண்ணது Group 4 அண்ட் Group 2 ரெண்டுமே ஃபஸ்ட் அட்டெம்ப்ட். அதுக்கு மெயின் ரீசன் வந்து இந்த இன்ஸ்டியூட் நான் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் கொரோனா முடிஞ்சு ஒரு ஆன்லைன் பேட்ச் போட்டேன் ஒரு டாப் மோஸ்ட் ஃபேமஸ் இன்ஸ்டியூட்டில் சென்னையில். பட் வந்து ஆன்லைன் ப்ரிப்பரேஷன் வந்து எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குன்றது தெரியும். நம்ம நேரில் வந்து இங்கே படிக்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை ஃபிட் பண்ணிவிட்டு இங்கே வந்து நான் ஜாயின் பண்ணேன். உண்மையாகவே திருவண்ணாமலை இப்படி ஒரு இன்ஸ்டியூட் ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஊர்லலாம் இவ்வளோ எஃபர்ட் எடுத்து பண்ணுவாங்களான்ட்டு எனக்கு டவுட்டில் தான் நான் சென்னையே ஜாயின் பண்ணேன். இங்கே வந்துட்டு உண்மையாகவே பெரிய ஆச்சரியம் எனக்கு. ஒரு நாளைக்கு ஒரு இன்ஸ்டியூட்டில் எந்த அளவுக்கு ஒரு இன்ஸ்டியூட் மூலமா அவங்களால நமக்காக எஃபர்ட் போட முடியுமோ அவ்வளோ எஃபர்ட் போடுவாங்க. ஒரு நாளைக்கு 3 டெஸ்ட்டுன்றது தமிழ்நாட்டில் இல்லை, எந்த இன்ஸ்டியூட்லேயுமே இங்கே வந்து இந்த மாதிரி கண்டிப்பாக டெஸ்ட் நடக்காது. ஸோ என்னால் ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் கிளியர் பண்ண முடிஞ்ச ஒரே ரீசன் வந்து படிக்கிறத விட அதிகமாக டெஸ்ட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ படிக்கிறோன்றதை தாண்டி அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி ஒரு கொஷின் பேப்பரில் அதை அட்டென்ட் பண்ணி நம்மளால் ஒரு மார்க் எடுக்க முடியுதுன்னா அதுதான் வந்து உங்களுக்கு ரிசல்ட்டை கொடுக்கும். ஸோ யாரும் டெஸ்ட்டு வைக்கிறாங்க, இங்கே அதிகமாக வைக்கிறாங்க, இதுவே வந்து இங்கே வந்து படிக்க முடியல, இன்னொரு இன்ஸ்டியூட்லலாம் வாரத்துக்கு 2 நாள் தான் டெஸ்ட் இருக்குது, அங்கே போனால் எனக்கு ஈஸியாக இருக்கும் மட்டும் யாரும் நினைக்காதீங்க. ஸோ எந்த அளவுக்கு படிக்கிறத விட அதிகமாக டெஸ்ட்டு போடுறீங்களோ அவ்வளோ சீக்கிரமாக உங்களுக்கு ரிசல்ட் வரப்போகுது. இன்னொன்று சார் 2 பேருக்குமே தேங்க் பண்ணணும். நான் படித்த அந்த 8 மந்த்ஸில் நான் ஒரு நாள் லீவ் போட்டது கிடையாது, எந்த ஃபங்க்ஷனுக்கும் போனது கிடையாது. நாங்கள் எப்படி டெடிக்கேட்டடாக இருந்தோமோ எங்களோட டெடிக்கேட்டடாக இந்த இன்ஸ்டியூட் இருந்தாங்க. ஒரு டெஸ்ட்டுமே வந்து கொஷின் பேப்பர் வராமல் இருந்தது கிடையாது. சண்டேலாம் வந்து Group 4 லாஸ்ட்டு 3 மந்த்ஸ் சண்டே லீவ், எது சண்டே சாட்டர்டேனே தெரியாது. எல்லா நாளும் இன்ஸ்டியூட் வந்து எல்லா நாளும் டெஸ்ட் எழுதிட்டு எப்போயுமே புக்கு கையில் எடுத்துகிட்டே இருக்கும். ஸோ நம்ம எஃபர்ட் போடுறதுன்றது நமக்கு வேலை கிடைக்க போகுது. சார் இவங்க 2 பேர் ஜாக் சாராக இருந்து தமிழ்வேந்தன் சாராக இருந்து உயிரை கொடுத்து எஃபர்ட் போட்டு இன்ஸ்டியூட்டே லாஸ்ட்டில் போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி லாஸ்ட் டைம்லலாம் கொஷின் பேப்பரே அவங்களால போடுறதுக்கே முடியல, அந்தளவுக்கு இன்ஸ்டியூட் லாஸ்ட்டில் போகிறதுலாம் சொல்லியுமே எதையுமே அவங்க வந்து விட்டு கொடுக்காம கிவ் பண்ணாமல் எஃபர்ட் போட்டு பண்ணதுனால தான் இன்றைக்கி வந்து நான் வந்து இவ்வளோ பெரிய இடத்துல பெரிய இடம்லாம் இல்லை, ஒரு ஃபஸ்ட் அட்டெம்ப்டில் ஒரு 2 எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுன்றது என் முயற்சியை தாண்டி இன்ஸ்டியூட் முயற்சி தான். அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். உங்களுக்கு எல்லாருக்குமே வந்து இந்த இன்ஸ்டியூட்டை நீங்கள் சூஸ்
பண்ணதே வந்து ஃபஸ்ட்டு வெற்றி தான். ஒரு நல்ல இன்ஸ்டியூட், நல்ல கைடன்ஸில் வந்திருக்கீங்க. ஸோ உங்களோட வேலை என்னன்னா, கொடுக்குற டெஸ்ட்டை கஷ்டப்படாமல் படிங்க. நாங்கள் படிக்கும் போதெல்லாம் வந்து புக்கு வந்து இவ்வளோ பெருசாக அடுக்கி வச்சுருப்போம் வீட்டில் எனி டைம். ஏன்னா எவ்வளோ போர்ஷன் இருக்குன்னே ஒரு நாளைக்கு ஒரு 200 கொஷினுக்கு வந்து ஒரு 30 புக்கு புரட்டுற மாதிரி இருக்கும். இன்னொன்று, நோட்ஸ் எழுதுனா கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது வந்து எழுதுறது கஷ்டம் தான். உங்களுக்கு டைம் இருக்குது, கண்டிப்பாக இன்னைக்கு டைம் இருக்குன்னா நீங்கள் வந்து விட்டுறாதீங்க. படிக்கிறத முடிஞ்ச அளவுக்கு நோட்ஸ் எழுதி வைங்க. ஏன்னா ஹிஸ்ட்ரி, பாலிட்டி எல்லாமே வந்து அவ்வளோ சிலபஸை வந்து ஒரு லாஸ்ட் மினிட்லேயோ ஒரு ரிவிஷன் பண்ணுறதுன்றது கண்டிப்பாக முடியாது. ஸோ எந்த அளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டான சிலபஸ் வைஸ் நீங்கள் எடுத்து வச்சு அந்த லெசன்ஸை நோட்ஸ் எடுத்து வைக்கிறீங்களோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்பரேஷனுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சார் சொல்கிறது எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணுங்கள். அப்பார்ட் ஃப்ரம் தட் சிலபஸ் வைஸ் படிக்கவும் கற்றுக்கோங்க. இங்கே டெஸ்ட்டு போடுறது, இங்கே கிளாஸ் நடத்துறது, இதெல்லாமும் ஒரு பக்கம் ஃபாலோ பண்ணணும். அண்ட் நீங்கள் சைட் பை சைட் வந்து சிலபஸை எந்த எக்ஸாம் குரூப் 4 வரும்போது தான் அந்த குரூப் 4 சிலபஸ்